நான் உங்களுக்கு தெரியும், ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தாள் இல்லையா. என் தந்தையினுடைய வழிகாட்டுதல், அப்புறம் என்னுடைய குருகுலத்தில் இருந்த மூத்த தந்தையர்களுடைய வழிகாட்டுதல், என்னுடைய நண்பர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் இயேசுவை இன்னும் ஆழமாக நான் அறிந்து கொள்ள அது எனக்கு உதவியது. அப்ப நான் கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் உண்மையான திருச்சபை. நல்லா கைத்தட்டுங்க. கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் உண்மையான திருச்சபை. எனக்கு இதுல சந்தேகமே இல்லை, எனக்கு இதுல பயமும் இல்லை. ஏன் அப்படின்னா, இயேசு பேதுருவை அழைச்சி இதை தான் சொன்னார் இல்லையா. மத்தேயு 16வது அதிகாரம், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அதிகாரம், 18 - 20 வசனங்கள். பேதுரு, நீ பாறை இல்லையா, உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன். நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். பேதுரு, உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன். கத்தோலிக்க திருச்சபை என்பது பேதுரு என்னும் பாறையாகிய அவர் மீது கட்டப்பட்டது, அவர் வழி வழியாக வந்த ஒரு திருச்சபை. அது மட்டும் இல்ல, இயேசு இந்த வார்த்தையை அழுத்தி சொல்றார், என் திருச்சபையை கட்டுவேன். So there cannot be another church. அதுல இன்னொரு திருச்சபை இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் கட்டின திருச்சபை யாருடைய திருச்சபை? இயேசுடைய திருச்சபை. அப்ப கத்தோலிக்க திருச்சபை யாருடைய திருச்சபை? இயேசுடைய திருச்சபை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதனாலதான் அதுல இருக்கு பாருங்க, பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. எவ்வளவு அழகான வார்த்தை இல்லையா? பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. ஏன்? ஏன்னா அது ஆண்டவருடைய திருச்சபை.